தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுவை மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர் வாரிசுதாரர்கள் நலசங்கத்தின் சார்பில் நீதி கேட்டு ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் புதுச்சேரி உள்ளாட்சித்துறை தலைமை அலுவலக வாயில் பகுதியில் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரென்கின்ற குப்புசாமி நேரில் கலந்து கொண்டு பேசினார். அவர் பேசுகையில் புதுச்சேரி நகராட்சியில் பணிபுரிந்து பணியின் போது உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரி கடந்த 18 ஆண்டுகளாக விண்ணப்பித்து காத்திருப்பதாக தெரிவித்தார். இந்த நிலையில் முதல்வர் அவர்கள் ஆகஸ்ட் 13 அன்று விண்ணப்பித்த அனைவருக்கும் வேலை வழங்கப்படும் என உறுதி அளித்திருந்ததாகவும், அதன்படி உழவர்கரை நகராட்சி மற்றும் காரைக்கால் நகராட்சிகளில் பணிபுரியும் ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணியிடங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஆனால் புதுச்சேரி நகராட்சியில் மட்டும் இதுவரை ஒருவருக்கும் வாரிசு அடிப்படையில் பணி வழங்கப்படாததை கண்டித்து இந்த உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். மேலும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுக்கு உடனடியாக கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என முதல்வர், உள்ளாட்சித்துறை செயலாளர், உள்ளாட்சித்துறை இயக்குநர் அலுவலகம் அதிகாரிகளையும் கேட்டுக்கொண்டார். கடந்த 5 ஆண்டுகளும் தொடர்ந்து புதுச்சேரி முதலமைச்சரும் சரி, உள்ளாட்சித்துறை அதிகாரிகளும் சரி, மாவட்ட ஆட்சியரும் சரி, எல்லாரையும் இதை பற்றி நான் பேசுறதுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்துகிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உள்ளாட்சித்துறை நிர்வாகத்தில் பல விதமான கோப்புகள் தயாரிப்படுறது இது ஒரு கேலிக்கூத்தா இருக்கு. அது நியாயமற்ற செயல், அதை கண்டிக்கத்தக்கது. இதை சம்பந்தப்பட்டவர்கள் உணர்ந்து அவர்களுக்கான பணியை வழங்க வேண்டும். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் 2 முறை பாஸ்கர் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். இந்த நிலையில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு அதிமுகவிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். இதனையடுத்து 100 அடி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் சுமார் 5000க்கும் மேற்பட்டவர்களுடன் மத்திய அமைச்சர் மற்றும் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியா, மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா ஆகியோர் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜக மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்திய அரசு ஜவுளி அமைச்சகம் மற்றும் கைவினை அபிவிருத்தி ஆணையர் அலுவலகம், புதுடில்லி ஆகியவற்றின் வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்ப மேம்படுத்துதல் திட்டத்தின் கீழ் சுடுகளிமண் கைவினைப் பொருட்கள் தயாரிப்பில் பயிற்சி அளிக்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி மாநில கூட்டுறவு கைவினை மற்றும் கைத்தறி இணையம் வாயிலாக ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் 30 சுடுகளிமண் கைவினை கலைஞர்கள் தங்களின் வருமானத்தை பெருக்கவும், சுயநிலைத்தன்மையை உயர்த்தவும், சமூக பொருளாதார ஸ்திரத்தன்மையை மேம்படுத்தவும் நோக்கமாக கொண்டு கலந்து கொள்கிறார்கள். 25 நாட்கள் நடைபெறும் இந்த பயிற்சி புதுச்சேரி வில்லியனூர் அருகே பரையூர்பேட் பகுதியில் நடைபெறுகிறது. பயிற்சியில் தலைமை கைவினைஞர் வெங்கடேசன் சுடுகளிமண் கைவினைப் பொருட்களான புதிய வடிவமைப்புகள் மற்றும் தொழில்நுட்ப மேம்படுத்துதல் நுணுக்கங்களை கற்றுத் தருகிறார். இதில் பங்கேற்கும் ஒவ்வொரு கைவினை கலைஞருக்கும் நாள் ஒன்றுக்கு ₹300 வீதம், மாதம் ₹7500 உதவித்தொகை அவரவர் வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்பட உள்ளது. இப்பயிற்சியை ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணன்குமார் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் முன்னிலை வகித்தார். கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் சாரங்கபாணி, புதுச்சேரி கைவினை அபிவிருத்தி ஆணையர் அலுவலகம் கைவினைப் பொருட்கள் சேவை மைய உதவி இயக்குநர் ரூபசுந்தர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இப்பயிற்சிக்கான ஏற்பாடுகளை நிர்வாகி மற்றும் மேலாண்மை இயக்குநர், புதுச்சேரி மாநில கூட்டுறவு கைவினை மற்றும் கைத்தறி இணையம், கூட்டுறவுத்துறை, புதுச்சேரி ஆகியோர் செய்திருந்தனர். விழாவில் ராமநாதபுரம் பகுதி மக்கள் கலந்து கொண்டு கைவினை கலைஞர்கள் தங்கள் கை வண்ணத்தில் உருவாக்கிய பொருட்களை கண்டுகளித்து பாராட்டினர். அரியாங்குப்பம் கொம்யூன், தவளக்குப்பம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் குற்ற சம்பவங்களை குறைக்கும் வகையில் காவல்துறையினர் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக வார இறுதி நாட்களில் குற்றவாளிகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இந்நிலையில் நலவாடு மற்றும் புரணாங்குப்பம் ஆகிய 2 கிராமங்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் 2 பேர் வெட்டப்பட்டு காயமடைந்த சம்பவத்தை தொடர்ந்து
அந்த பகுதிகளில் பதற்றம் ஏற்பட்டது. இதனையடுத்து இரு கிராமங்களிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். அதன் ஒரு பகுதியாக தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் தலைமையில் ஆய்வாளர் ஆறுமுகம், துணை ஆய்வாளர்கள் ஜெயகுருநாதன், முருகானந்தம், ஆறுமுகம் ஆகியோர் இணைந்து பல்வேறு கிராமங்களில் சோதனை நடத்தினர். நல்லவாடு குட்டி ஆண்டவர் கோவில் அருகில் உள்ள கடற்கரை பகுதியில் ஆயுத சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் புதுக்குப்பம், புரணங்குப்பம், ஆண்டியர்பாளையம், கொருக்கமேடு பகுதிகளில் வழியாக தவளக்குப்பம் சென்று அபிஷேகப்பாக்கம் மற்றும் தீயன்பாளையம் ஏரிக்கரை வரை காவல்துறையினர் வாகனங்களில் அணிவகுத்து சென்று சோதனை நடத்தினர். இதனால் 4 காவல் வாகனங்கள் ஒரே நேரத்தில் பகுதிகளில் சுற்றி வந்ததால் பொதுமக்களிடையே சில நேரங்களில் பீதி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் குற்ற சம்பவங்களை தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் 2026ஆம் ஆண்டு பொங்கல் திருநாளை முன்னிட்டு பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை உள்ளடங்கிய பொங்கல் தொகுப்பினை காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி தனது சொந்த செலவில் வழங்கினார். முன்னதாக அரியாங்குப்பம் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் அரியாங்குப்பம் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர்கள் அன்புமணி, திருமுருகன், தங்கமணி மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் பொறுப்பாளர்கள், மாநில, மாவட்ட மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் பொறுப்பாளர்கள், மாநில மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள், தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் காமராஜர் நகர் தொகுதியில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் வழங்கும் விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் கல்வி முன்னேற்றத்திற்காக ஊக்கத்தொகை வழங்கினார். அப்போது மாணவர்களிடையே உரையாற்றிய ஜோஸ் சார்லஸ் மார்டின், கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் ஜான்குமார் இந்த நிகழ்வை செய்து வருகிறார். உலகில் நீங்கள் எங்கு சென்றாலும், எந்த உயரத்திற்கு சென்றாலும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும். நீங்கள் அனைவரும் வாழ்வில் முன்னேறி நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று மாணவர்களை வாழ்த்தினார். மேலும் ஒழுக்கம், சுத்தம், தரமான கல்வி மற்றும் வளர்ச்சியுடன் கூடிய புதுச்சேரியை சிங்கப்பூரை போல ஒரு முன்னேறிய நகரமாக மாற்றுவதே எனது லட்சியம் என்றும் அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம், நெல்லித்தோப்பு மற்றும் காமராஜர் நகர் தொகுதிகளை சேர்ந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் பொறுப்பாளர்களுக்கு நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது. கேமரா பாருங்க. பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம். பரிசுகள் வழங்கப்படுகின்றன. தந்தை பெரியார் நகரில் இயங்கி வரும் பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளியில் ஸ்வஸ்தியம், ரிவர்ஸ் லைஃப் ஸ்டைல் என்ற தலைப்பில் ரிவர்ஸ் டயபெட்டிஸ், ரிவர்ஸ் பிளட் பிரஷர், ரிவர்ஸ் ஜாயிண்ட் பெயின், ரிவர்ஸ் கொலஸ்ட்ரால் கருத்தை மையமாக கொண்டு உடல்நல உணவு திருவிழா நடைபெற்றது. இந்த நிகழ்வின் சிறப்பம்சமாக 2016-17 கல்வியாண்டை சேர்ந்த முன்னாள் மாணவர்கள் சிலர் வருகை தந்தனர். நிகழ்ச்சிக்கு பள்ளி தாளாளர் முனைவர் புவனா வாசுதேவன் வரவேற்புரையாற்றினார். மத்திய அரசின் கேட்டரிங் கல்லூரி மற்றும் ஹோட்டல் மேலாண்மை துறை பேராசிரியர்கள் கரண் மற்றும் நஸ்ருதன் கலந்து கொண்டனர். இந்த உணவு திருவிழாவில் பல்வேறு சிறப்பு தேவைகள் கொண்ட குழந்தைகளின் பெற்றோர்களும் மாணவர்களும் இணைந்து தயாரித்த ஆரோக்கியமான உணவுகள் அனைவரின் பாராட்டையும் பெற்றன. சுவையும் ஆரோக்கியமும் இணைந்த இந்த உணவுகள் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தன. நிகழ்ச்சியின் நிறைவாக சிறந்த உணவுகளை தயாரித்தவர்களுக்கு வண்டர் செஃப் அவார்ட்ஸ் வழங்கப்பட்டது. மேலும் பங்கேற்ற அனைத்து பெற்றோர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டு அவர்களின் பங்களிப்பை பாராட்டப்பட்டது. இந்த நிகழ்வு உணவு, உடல் சார்ந்த சிறப்பு தேவைகள், சமூக ஒற்றுமை என்ற கருத்துக்களை ஒருங்கிணைத்த அர்த்தமுள்ள மற்றும் ஊக்கமளிக்கும் கொண்டாட்டமாக அமைந்தது.
லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து அடிப்படை வசதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி தொடர்ந்து தொகுதி மக்களின் அடிப்படை வசதிகள் தேவைகள் குறித்து அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாந்திநகர் அக்பர் வீதி பகுதியில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் 13,48,000 மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்டனர். ஒரு கை வைங்க, இந்த பக்கம் பாருங்க. புதுச்சேரி அண்ணா சாலையில் அமைந்துள்ள போத்திஸ் நிறுவனம் மற்றும் ராக் ஸ்டார் நிறுவனத்துடன் இணைந்து போத்திஸ் ஃபேஷன் ஃபீஸ்ட் கிட்ஸ் செஷன் 1 குழந்தைகளுக்கான ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி போத்திஸ் வளாகத்தில் உள்ள 2ஆம் தள சிறுவர்கள் பிரிவில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறுவர்கள் கலந்து கொண்டு வண்ணமயமான உடைகளை அணிந்து ஒய்யாரமாக மேடையில் நடந்து வந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். நிகழ்ச்சியில் தினமலர் பொது மேலாளர் சுமதி கலந்து கொண்டு பங்கேற்ற மற்றும் வெற்றி பெற்ற சிறுவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சி புதுச்சேரி போத்திஸ் நிறுவனத்தின் பொது மேலாளர் பாலமுருகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் போத்திஸ் நிறுவன ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வந்து ஜாயின் பண்ண போறாங்கன்னு சோ அவங்க வந்துட்டாங்க. ஒரு சூப்பரான விஷயத்தை ஸ்டார்ட் இந்த சோமதி மேம் தேங்க்யூ. இப்போ வின்னர்ஸ் மட்டும் இருங்க. டைட்டில் வின்னர்ஸ் காரைக்காலில் புது வருடத்திற்கான 2026 ஆண்டு தினசரி கேலண்டரை வடக்கு தொகுதி மக்களுக்கு காரைக்கால் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பில் தலைவர் ரஞ்சித் வழங்கினார். முன்னதாக பாரதியார் சாலையில் உள்ள பிரசித்தி பெற்ற ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் கேலண்டரை வைத்து சிறப்பு பூஜை செய்து வழிபாடு செய்து அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கி கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து புது வருடத்திற்கான கேலண்டரை வழங்கி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் தலைமையில் முன்னாள் சபாநாயகர் சுப்பிரமணியன், பாஸ்கர், ராஜமாணிக்கம், நாகராஜன், பார்வதீஸ்வரன், இளைஞர் காங்கிரஸ் சுப்பையன், சிறுபான்மை பிரிவு முஜிப் ரஹ்மான், சாகுல், மகளிர் அணி பூங்கொடி ஆகியோர் திரளாக காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு தினசரி கேலண்டர் வழங்கும் புத்தாண்டு, கிறிஸ்துமஸ் மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிப்பது வழக்கமாக இருந்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக 2026ஆம் ஆண்டுக்கான தினசரி கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி லாஸ்பேட்டை தொகுதி பெட்டுசெட்டிப்பேட்டையில் அமைந்துள்ள சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகரும் சப்தகிரி அறக்கட்டளையின் நிறுவன தலைவருமான VP சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு தலைமை தாங்கினர். அவர்கள் 2026ஆம் ஆண்டுக்கான தினசரி கேலண்டரை பூஜை செய்து வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர்.
இதனைத் தொடர்ந்து வீடு வீடாக சென்று லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு கேலண்டர்கள் வழங்கப்பட்டன. இந்த தினசரி கேலண்டர் லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் உள்ள மக்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் ஆகியோருக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பட்டாசு வெடித்தும் பொன்னாடை பொத்தியும் மாலை அணிவித்தும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் நிர்வாகிகள் கூட்டம் தனியார் விடுதியில் நடைபெற்றது. இந்த கூட்டம் கட்சியின் தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த காதர் மொய்தீன், தமிழகத்தில் SIR பணிக்கு பின் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு இறந்தவர்கள், இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள் உள்ளிட்ட காரணங்கள் கூறப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இடம்பெயர்ந்தவர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கியதால் அவர்கள் குடியுரிமை அற்றவர்களாக சேர்க்கப்படும் அபாயம் இருப்பதாக கூறிய அவர், இடம்பெயர்ந்தவர்களாக நீக்கப்பட்டவர்களை கண்டறிந்து மீண்டும் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். அரசியல் கூட்டணிகள் குறித்து பேசிய அவர், தமிழகத்தில் வரும் தேர்தலில் திமுக கூட்டணியிலேயே இந்த யூனியன் முஸ்லீம் லீக் தொடரும் என்றும், புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியில் தாங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் கூறினார். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள தேர்தல் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே ஆகிய பகுதிகளில் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு தொகுதி ஒதுக்க வேண்டும் என கூட்டணி கட்சிகளை வலியுறுத்த முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். அரசியல் கட்சி நிர்வாகமாக உள்ளவர்களும் அந்தந்த பூத்தில் தங்களுடைய பணியை தொடர்ந்து அவர்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. அதில் முஸ்லீம் லீகில் உள்ளவர்களும் அந்த பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பள்ளிவாசல்களும் அந்த ஜமாத்தை சேர்ந்தவர்களும் முஸ்லீம் லீகில் உள்ள இளைஞரணி, லாயர்ஸ் கோரம் எல்லாமே இந்த வேலையை நாங்கள் பண்ணியிருக்கோம். இங்கேயும் பண்ணியிருக்கிறோம். இந்த மாநிலத்திலையும் முஸ்லீம் லீக் சார்பாக எங்களுடைய பணியை தொடர்ந்து செய்கிறோம். ஆக இந்த வாக்காளரிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் தவறாக நீக்கப்பட்டவர்கள், விடுபட்டு போனவர்கள், அதை சேர்க்க முடியாமல் போனவர்கள் உள்ளவங்களுக்கு மீண்டும் சேர்க்கக்கூடிய அந்த பணி தேர்தல் கமிஷனும் முன்னின்று நடத்தணும். அரசியல் கட்சி நிர்வாகிகளும் முன்னின்று நடத்தணும். அந்த பணிக்கு முஸ்லீம் லீகில் உள்ள முன்னணி தலைவர்கள் உடன்பாடு இருக்கணும்னு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதுதான் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாவட்ட நீதிபதியாக பணியாற்றிய நீதிபதி செம்மல் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கை முறையாக விசாரிக்க தவறிய DSP மீது கைது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருந்தார். இதற்கு எதிராக காவல்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த வழக்கில் வெற்றியும் பெற்றது. இதனைத் தொடர்ந்து நீதிபதி செம்மல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்ததை அடுத்து அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இந்த நடவடிக்கைக்கு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு சமூக மற்றும் மனித உரிமை அமைப்புகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. அந்த வகையில் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே ரவிக்குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 10க்கும் மேற்பட்ட இயக்கங்களை சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் இதில் கலந்து கொண்டு நீதிபதி செம்மல் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினர். புதுச்சேரி மிஷன் வீதியில் அமைந்துள்ள INDUC சர்க்குரு ஆட்டோ ஸ்டாண்ட் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் INDUC மாநில தலைவர் பாலாஜி கலந்து கொண்டு தொழிற்சங்க கொடியேற்றி சர்க்குரு ஆட்டோ ஸ்டாண்ட் பெயர் பலகையை திறந்து வைத்து ஆட்டோ தொழிலாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில INDUC நிர்வாகிகள் சொக்கலிங்கம், ஞானசேகரன், தமிழ்செல்வன், ஜான்சன், சிவகுமார், பெரியண்ணன், பாண்டியன், அந்தோனிராஜ், முருகன், டேவிட், செபஸ்டின், சிவா ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் மிஷன் வீதி சர்க்குரு ஆட்டோ ஸ்டாண்ட் நிர்வாகிகளான ஜெயராமன், ஆனந்தராஜ், வேல்முருகன், முத்துராமன், கண்ணன், சக்திவேல் முருகன் உள்ளிட்ட உறுப்பினர்கள், நகர ஆட்டோ ஸ்டாண்ட் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் விழாவில் பங்கேற்றனர். புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள லான்சன் டொயோட்டோவில் கிறிஸ்துமஸ் கார்னிவல் கொண்டாட்டம் நடைபெற்றது. விழாவில் லான்சன் டொயோட்டோவின் வைஸ் பிரசிடென்ட் ஷியாம் சுந்தர் சிறப்புரையாற்றினார். பாண்டிச்சேரி சேல்ஸ் மேனேஜர் முகமது ஹுசைன் வரவேற்புரையாற்றினார்.
விழாவில் அன்பரசன் மற்றும் ராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் உலக புகழ்பெற்ற மெஜிஷியன் விக்கி கிரிஷ் மேஜிக் ஷோ நடைபெற்றது. விழாவில் கிறிஸ்தவ பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டு மேஜிக் ஷோவை கண்டு களித்தனர். மேலும் பொதுமக்களுக்கு டிசம்பர் மாத சலுகைகளை லான்சன் டொயோட்டோவின் ஊழியர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் 10 தொகுதிகளுக்கான தொகுதி தலைவர்களின் முதல் பட்டியலை மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் வெளியிட்டார். இதையொட்டி நடைபெற்ற தொகுதி தலைவர்களின் அறிமுக கூட்டம் சிவகுமாரன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிவகுமார், கோமதி சங்கர், சுப்பிரமணி, கவிதா ஆகியோர் முன்னிலையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முத்தியால்பேட்டை, உப்பளம், முதலியார்பேட்டை, உருளையன்பேட்டை, அரியாங்குப்பம், வில்லியனூர், ஊசுடு, திருபுவனை, தட்டாஞ்சாவடி மற்றும் ஏனாம் ஆகிய 10 தொகுதிகளுக்கான புதிய தொகுதி தலைவர்களை மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் அனைவரையும் வரவேற்று பொன்னாடை போர்த்தி கௌரவித்து அறிமுகம் செய்து வைத்தார். அறிமுக கூட்டத்தில் பேசிய RL வெங்கட்ராமன், புதுச்சேரியில் மக்கள் நலப்பணிகளை தீவிரப்படுத்தும் நோக்கில் RLV மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பல்வேறு தொகுதிகளுக்கு புதிய தொகுதி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கட்சியின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இந்த முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டதாகவும், அடிமட்ட அளவில் கட்சியை வலுப்படுத்தி வரும் காலங்களில் மக்கள் முன்னேற்றத்திற்காக தீவிரமாக பணியாற்ற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் தேர்தல் நெருங்கி வருவதால் தொகுதி தலைவர்கள் தங்களது தொகுதிகளுக்கான நிர்வாகிகள் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகளை தயாரித்து 10 நாட்களுக்குள் தலைமைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். கட்சியின் அடித்தளம் தொகுதிகளே என்பதையும், தொகுதி நிர்வாகிகளை நியமிக்கும் போது மகளிருக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கி கட்சியில் உணர்வு பூர்வமாக செயல்படுபவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி கலைத்தீத்தால் குப்பத்தில் இயங்கி வரும் பெருந்தலைவர் காமராஜர் கலை கல்லூரி தேசிய மாணவர் தரைப்படை பிரிவை சேர்ந்த மாணவிகள் லோகேஸ்வரி மற்றும் ஆர்த்தி ஆகியோர் வருகின்ற டிசம்பர் 28ஆம் தேதி மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நடைபெறவுள்ள 68வது துப்பாக்கி சூடு போட்டியில் பங்கேற்க பயிற்சி பெற்று செல்கின்றனர். இதனை முன்னிட்டு அந்த மாணவிகளை வாழ்த்தி வழியனுப்பும் விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் அன்பு செல்வன் கலந்து கொண்டு துப்பாக்கி சுடும் போட்டிக்கு செல்லும் மாணவிகளுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்தி வழியனுப்பி வைத்தார். மேலும் தேசிய மாணவர் தரைப்படை பிரிவு லெப்டினன்ட் கர்னல் கதிர்வேல் கலந்து கொண்டு தரைப்படை மாணவிகளை வாழ்த்தி ஊக்கமளிக்கும் உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பேராசிரியர்கள், தேசிய மாணவர் தரைப்படை பிரிவு மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக கல்லூரியின் உடற்கல்வி இயக்குநர் அன்பழகன் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். பாரத பண்பாட்டு அமைப்பான வேத பாரதி சார்பில் உலக நன்மை வேண்டி கடந்த 10 மாதங்களாக 200க்கும் மேற்பட்டோர் அவரவர் வீடுகளில் காயத்ரி மகாமந்திர ஜபம் செய்து வந்தனர். இவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட ஜபங்கள் தற்போது 1 கோடி எண்ணிக்கையை எட்டியதை தொடர்ந்து அதன் நிறைவு விழாவாக லாஸ்பேட்டை ECR பகுதியில் உள்ள சங்கர் வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் சிறப்பு காயத்ரி ஜப மகா யக்யம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்காக 20 ஹோம குண்டங்கள் அமைக்கப்பட்டு 160 பேர் ஒருங்கிணைந்து ஸ்ரீ காயத்ரி ஜப மகா யக்ஞத்தை மேற்கொண்டனர். கோமாதா பூஜையுடன் தொடங்கிய இந்த மகா யக்ஞத்தை ராஜா சாஸ்திரிகள் தலைமையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வேதபாரதி பஜனோத்சவ கமிட்டி தலைவர் சிவசங்கர், வேதபாரதி தமிழக செயலாளர் வெங்கட்ராமன், புதுச்சேரி தலைவர் பட்டாபிராமன், பொது செயலாளர் நடராஜன், பொருளாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.